ஒருத்தர் அனாதையாக்கணும் நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னு வைங்க, இவனை நம்ம அனாதையாக்கணும்டா அப்படின்னு அவன் சொந்த பந்தத்தை பூரா காலி பண்ணணும் அவசியமே இல்லை. அவர் மொபைல் போனை திருடிட்டு வந்துருங்க. அவர் ஒரு வெளியூருக்கு போறாருன்னு வைங்க, மொபைல் போனை மட்டும் தூக்கிட்டு வந்துருங்க. அந்த அன்னையில இருந்து அனாதை தான். ஏன்னா யாரையும் கான்டாக்ட் பண்றதுக்கு நம்பர் தெரியாது, பணம் எடுக்கணும்னா ஏடிஎம் பின் நம்பர் தெரியாது, ஓலாவை கூப்பிட முடியாது, உபரை கூப்பிட முடியாது, வீட்டுக்கு போறது கூட அந்த கூகுளை தான் அவர் கேட்பாரு. ஒன்னும் தெரியாம அந்த பைத்தியமா ஆயிடுவார். அதனால ஒருத்தரை பழி வாங்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அவருக்கு செய்வினையும் வைக்க வேண்டாம், செயப்பாட்டு வினையும் வைக்க வேண்டாம், மொபைல் போனை தூக்கிட்டு ஓடியாந்துருங்க. ஏன்னா இன்னைக்கு மொபைல் போனுக்கு அப்படி ஒரு முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கோம். அன்னைக்கு ஒரு நாள் ட்ரெயின்ல போயிட்டு இருக்கோங்க சென்னைக்கு, நம்ம பொதிகையில திடீர்னு ஒருத்தர் எந்திரிச்சு மொபைல காணும்னார். பக்கத்து கம்பார்ட்மெண்ட்ல இருந்து ஒருத்தர் ஓடி வந்து, என்ன சார் மொபைல காணலையா? மொபைல காணலையா? ஆமா சார் காணல சார். அப்பனா உங்க சார்ஜர் கொடுங்க சார், கொஞ்ச நேரம் சார்ஜ் போட்டுக்கிறேன் அப்படிங்கிற. மனுஷங்களுடைய மனசு எவ்வளவு மோசமா போச்சு பாருங்க. இன்னைக்கு மொபைலை மாத்தி கொண்டோம் என்றாலே நமக்குள்ளே இருக்கிற நம்பகத்தன்மை குறைந்து போய் விடுகிறது. ஆனால் காதல் எப்படி நம்பகத்தன்மையோடு இருக்க வேண்டும் என்று நம்முடைய இலக்கியம் ஒண்ணு சொல்லுது. என்ன இலக்கியம் தெரியுமா? சிலப்பதிகாரம். ஐயோ சிலப்பதிகாரமான்னு ஓடக்கூடாது, சரியா? சிலப்பதிகாரம். மாதவி கோவலனுக்கு ஒரு கடிதம் எழுதுறாங்க. அவங்க கடிதம் எழுதி ஒருத்தட்ட கொடுத்து விடுறாங்க. இத கோவலனுக்கிட்ட நான் கொடுத்துரு அப்படி. அவரு போற வழியில தேடி கண்டுபிடிச்சு கோவலனை நிப்பாட்டி, இந்தாங்க மாதவி உங்களுக்கு ஒரு கடிதம் கொடுத்திருக்கிறாங்க. அதை அவர் அப்படி பிரிச்சு படிக்கிறார். படிச்சுட்டு அப்படியே மடிச்சு அவன் கையிலே கொடுத்து, இத நான் எழுதுனதா என்னுடைய பெற்றோருக்கு கொடுத்துரு. உங்களால இதை நம்ப முடியுதா? காதலி காதலனுக்கு எழுதின கடிதம் அவன் என்ன பண்றான், மகன் பெற்றோருக்கு எழுதின கடிதமாக கொடுத்து விடுறான். அப்ப அந்த கடிதம் எவ்வளவு நாகரீகமாக இருந்திருக்க வேண்டும். இதுக்கெல்லாம் எதிர்த்து மாட்டீங்களா? இவ்வளவு அதிர்ச்சியா இருக்குல்ல, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. ஒரு காதலி காதலனுக்கு எழுதின கடிதத்தை சார் எந்த அடித்தல் திருத்தலும் பண்ணல. அவரு படிச்சுட்டு அப்படியே மடிச்சு, இத நான் எழுதுனேன்னு எங்க அம்மா அப்பாட்ட கொடுத்துரு அப்படின்ட்டார். அப்போ அந்த காதலி காதலனுக்கு எழுதின கடிதம் ஒரு மகன் பெற்றோருக்கு எழுதுவதை போல நாகரிகமாகவும் உன்னதமாகவும் இருந்திருக்கிறது என்று நம்முடைய தமிழ் இலக்கியம் சொல்லுகிறது. இதானங்க காதல். ஒருத்தர் எழுதின காதல் கடிதத்தை யார் வேணாலும் பார்க்கலாம்னா அதுதானே உன்னதமான ஒரு காதல். ஆனா நீங்க வச்சிருக்கிற மொபைல் போனை அவ பார்க்கவே முடியாதுன்னா அதுல என்ன உன்னதம் இருக்கிறது? இது சிலப்பதிகாரம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது.